இந்த ஒரு பணக்காரன் கார்ல போயிட்டு இருக்கான். அப்போ ரோட்டோரத்துல ஒரு பெண்மணி பானிபூரி செல் பண்ணிட்டு இருக்க. இந்த நபர் பார்த்துட்டு சும்மா நீங்க என்ன செய்யற அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி அவளை பார்க்க போக, இந்த டிரைவர் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க கார்லயே உட்காருங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஓனர் அங்க போய் சும்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்க, நீ என்ன பானிபூரி செல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க திறமையானவன், நல்ல படிப்பு உள்ளவங்க, இங்க பாரு ஒரு அழகான கார் வாங்கியிருக்கேன், அழகான ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க, இந்த டிரைவர் நீ என்னமா பேசுறா, அவர் யாருன்னு தெரியுமா, இந்தியாவில் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஒரு ஓனர், அவர்கிட்ட நீ எப்படி பேசுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கோவமா பேச, இந்த ஓனர் இந்த டிரைவரை பார்த்து அவர் என்ன சொன்னதுக்கு நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்க, இல்ல இந்த பெண்மணி ரோட்டோரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்கா, என்ன பேசுன்னு தெரியாம உங்ககிட்ட இப்படி பேசுற அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஓனர் அவரை பார்த்து சொல்றா, நீ வாய மூடு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அமைதியாயிட்டாரு. நீ ஏன் இங்க வேலை செய்யற, நீங்க தான் பெரிய பிசினஸ் குடும்பமா ஆச்சு அப்படின்னு கேட்ட பின்னாடி, எங்களுக்கு எல்லா இடத்துலயும் பெரிய கடைகள்லாம் இருந்துச்சு, எங்க அப்பா இறந்து போன உடனே எல்லாமே லாஸ் ஆயிருச்சு, இப்போ எங்க அம்மா வீட்டு வேலை தான் செய்யறாங்க, நானும் இவ்வளவு நாளா வேலை தர்றது எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, அதனால இந்த ஒரு சொந்த தொழில் பண்ண உடனே எனக்கு வருமானம் கிடைக்குது, அதை வச்சு என்னோட குடும்பத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. டிரைவர் கிட்ட அவருடைய ஓனர் சொல்றாரு, இது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம், இவங்களுடைய அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது அவங்களுடைய அம்மா தான், இந்த நிலைமைக்கு இருக்கிறது அவங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த ஐடி கார்டு போடு, என்னோட கம்பெனில வந்து என்ன மீட் பண்ணு, உனக்கா ஒரு வேலை வச்சிருக்கேன், அதுல வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு இந்த நபர் சொல்றாரு. அடுத்து இந்த ஓனர் வந்து அந்த பெண்மணி பார்த்து சொல்றாங்க, எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கூட அப்படின்னு சொன்ன உடனே இந்த டிரைவர் அந்த பெண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேருக்குமே அந்த பெண்மணி என்ன செய்றாங்கன்னா பானிபூரி கொடுக்குறாங்க.